இந்த முப்பு ஸ்ப்ரே இது வந்து நம்ம உடம்புல வந்து ஊடுருவி வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த சிலிண்டர்ல எப்படி ஊடுருவி வேலை செய்யுமோ பெரிய மெட்டல் அதிலே போகும்போது நம்ம உடல் வந்து சூப்பராக போகும் அப்படிங்கிறத ஒரு டெமோ மூலிமா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ரைட் வே ஹெல்த் இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய முப்பு ஸ்ப்ரே. இப்போ இந்த அடுப்பு வந்து எரியுது. அது மாமா ரிப்பேர் பண்ண அடுப்பு. ஆமாம், நான் ரிப்பேர் பண்ண அடுப்பு தான். இப்போ வந்து இதனுடைய ஃப்ளேம் பாருங்க. சிலிண்டர் வந்து காலி ஆகும்போது என்ன நடக்குதோ அது இப்போ நடக்கும். என்ன அப்படின்னா இது வந்து நல்லதை பெருக்கும், கெட்டதை விளக்கும். ஸோ நல்ல விஷயங்களை வந்து இப்போ வந்து கெட்ட விஷயங்களை வந்து முதல்ல எடுக்கும். நான் ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளேம் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் காலி ஆகும்போது எப்படி எரியுமோ அந்த மாதிரி எரிய ஆரம்பிக்கும். இதனுடைய ஜுவாலையினுடைய உயரத்தை பாருங்க. அப்புறமா அதையும் காட்டுறேன். டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதா? சிலிண்டர் காலி ஆகும்போது என்ன வேலை நடக்குமோ அது இங்க நடக்கும். அப்போ இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் இப்போ முதல்லயே வந்து வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த முப்பு என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல விஷயத்தை பெருக்கிட்டு கெட்டதை வெளியே அனுப்புது. அதுக்கப்புறம் இந்த ஜுவாலனுடைய ஹைட்டு, இந்த ஹீட்டு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கணும். இந்த ஹீட்டு எங்கே வந்து சுடுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ இதனுடைய ப்ளூ கலர் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த கழிவுகள் எல்லாம் வெளியான பின்னாடி ஃபுல் ப்ளூவாக வந்துடும். அடுத்தது இந்த ஜுவாலனுடைய உயரம் வந்து அதிகமாகிடும். அப்போது சாப்பாடு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஆகுது அப்படின்னா இதில் வந்து ஒரு 7 நிமிஷத்தில் ஆகிடும். உங்களுக்கு சிலிண்டர் வந்து 10லேருந்து 12 நாள் 15 நாள் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் காலி ஆகும்போது வரக்கூடிய விஷயங்கள் இது. அது இப்போவே நடக்குது. இது எவ்வளோ சிலிண்டர் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து டெமோக்காக நான் பண்ணுறேன். எல்லாமே வந்து வெளியே வந்துடும். இதனுடைய ஜுவாலையினுடைய ஹைட்டு வந்து அதிகம் ஆகிடும், கலரும் வந்து மாறிடும். இது ஒரு 5 நிமிஷத்தில் இது எல்லாமே நடந்துடும். நான் ஒரு 5 ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்கேன். மொத்தமாக வந்து சிலிண்டருக்கு 4 ஸ்ப்ரே, ரெகுலேட்டருக்கு 1, ஓஸுக்கு 1, மொத்தமாக வந்து 6 ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ 6 ஸ்ப்ரே பண்ணும்போது இதனுடைய வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், வித்தியாசம் நீங்களே பாருங்கள். முதல்ல நான் அது கை வச்சு காட்டாத விட்டேன். இந்த ஹைட்டு டிஃப்ரெண்ட் கொஞ்சம் ஹைட் டிஃப்ரெண்ட் வந்து ஹைட்டு கை சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கீழே இருந்திருக்கும். இப்போ வந்து இங்கே இருந்தால் கூட பயங்கர சூடாக இருக்குது. சூழ்கிட்ட கை வைக்க முடியாது. இது எல்லாமே மாறிட்டு ப்ளூ கலராக ஃபுல் ப்ளூவாக வந்துடும். சிலிண்டர் ஆயிடுச்சின்னு கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வரும். பரவாயில்ல பிரபா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சிலிண்டர் இல்லை. தம்பி இருக்கிற வரையும் எனக்கு பரவாயில்ல. ரைட் வே ஹெல்த் இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ் ப்ரோ, அதாவது ஸ்ப்ரே, நம்மளுடைய ஸ்ப்ரே வந்து நல்லதை பெருக்கும், கெட்டதை வந்து நீக்கும். அதனுடைய வேலை இதுதான். அதனுடைய டெமோ தான். நம்ம வந்து ஒரு இரும்புக்கே இப்படின்னும் போது மனிதனுடைய உடலுக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிவன் பார்வதி ப்ராடக்ட் நம்ம கையில் கிடைச்சிருக்கு. அற்புதமான பொருள். நீங்களே டெமோ பார்க்குறீங்க, பாருங்கள், பார்த்துக்கினே இருங்க.